அவங்களும் ஏதோ மார்க் அடிப்படையில் அவங்க ஒரு வகையா புரிஞ்சிருக்கிறாங்க, நான் வேற ஒரு வகையா புரிஞ்சிருக்கிறேன். என்ன எனக்குன்னு சில ஆதாரங்களை நான் வச்சிருக்கிறேன், அவங்களும் சில ஆதாரங்களை வச்சுதான் சண்டை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன மாதிரிலாம் கேட்டு கேட்டு பாக்குறாரு. எல்லாத்துக்கும் அந்த மாதிரியே கேட்கிறாங்க. அப்ப ஹல்லக ஹுஜ்ஜத்துன் ஃபீ தாஹீரிக தாலிக, அப்ப நீங்க உஸ்மான்ல இருந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்களே, அப்படி எடுக்காம இருப்பதற்கு உங்கள்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு லேட் பண்றீங்களா அநியாயத்துக்கு? அந்த கொலையாளிகள் கூட வச்சுட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது மார்க்க ரீதியா உங்கள்கிட்ட ஏதாவது சமாதானம் இருக்குதா இருக்கிறாரு? இருக்கு. நான் இப்படி நடப்பதற்கு எனக்கு முடியலங்கிற அந்த பலவீனம் அதை வெளிப்படுத்தவர் சொல்லல. எனக்கு ஆதாரம், நான் லேட் பண்றதுலயும் ஆதாரம் இருக்குது. நான் லேட் பண்றது தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்களே, அதுலயும் அவங்களுக்கு ஒரு ஆதாரம் வச்சிருக்காங்க. ஏதோ எல்லாரும் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அதை யாரையும் விட்டு கொடுத்துறாம இந்த நேரத்தில் வந்து அவர் தான் செய்து சரின்னு இருந்தாலும் அவர் இப்படித்தான் சொல்லணும், இல்லை அப்பவே உடைஞ்சு போயிடும். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, சண்டை வந்துடக்கூடாது. அதனால எல்லா தரப்பும் சரிதாங்கிறார். ஆட்சி அவங்களுக்கு இருக்குனாலும் அது ஓகே, எல்லாம் சரிதான். அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்கு, நான் நினைக்க எனக்கு உரிமை இருக்கிறது. நான் நான் லேட் பண்றேன்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. நான் லேட் பண்ணல, சந்தர்ப்பத்தை காத்துக்கிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன், அப்படி நினைக்க எனக்கு உரிமை இருக்கிறது. இந்த மாதிரி என்ன செய்யறது? அப்ப அவரு கேட்கிறாரு, பதில் சொல்றாரு. அப்ப அபுசலாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்ப நாளை ஒருவேளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நமக்குள்ள மோதிக்கொண்டால் சண்டை ஏற்பட்டு விட்டால் நம்ம நிலை என்ன கேட்கிறாரு. அப்ப அடிநிலையிலான சொல்றாங்க தெரியுமா, இங்கேயோ அங்கேயோ யார் ஒருவருக்கு எதிராக ஒருவரை ஆயுதம் தூக்காமல் இருக்கிறாரோ அவர் அன்றைய தினத்தில் சொர்க்கத்திற்கு போவார் அப்படிங்கிறாங்க. அப்படி நடந்து விட்டால் கூட யார் இதுல என்னோட சேராம அவங்களோட சேராம ஒதுங்கி இருக்கிறாரோ அவர் தான் சொர்க்கத்துக்கு போவாருங்கிறார். அப்போ என்ன செய்யல அவரு? அந்த சமாதானத்துக்கு எதிரான ஒரு வார்த்தையை பண்ணாம என் பக்கம் ஆயுதம் தூக்கினாலும் தப்பு தான், அந்த பக்கம் சொன்னாலும் தப்பு தான், ஆனால் வந்து ஆயுதம் தூக்காம இருக்கிறார் பாருங்க, அவர் சொர்க்கத்துக்கு போவார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வகையிலையும் விட்டு கொடுத்து என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. குத்துபாவுல இந்த கேள்வி நடக்குது. கடைசி என்ன பண்றாங்க, மக்களே உங்களுக்கு சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் உங்கள் நாவினாலும் அவங்கள பத்தி பேசக்கூடாது, உங்கள் கைகளாலும் முந்திவிடக் கூடாது இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. இப்படி முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த நல்ல அந்த ராத்திரி சமாதானம் ஏற்படுது. தல்ஹா சுபைர்லாம் வர்றாங்க, நமக்குள்ள பிரச்சனை இல்லை, நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, நாங்க ஒதுங்கிக் கொள்கிறோம் சொல்லி ராத்திரி வந்து என்ன ஆயிடுச்சு, நாம் சண்டை இடுவதில்லைன்னு முடிவாச்சு. 3 நாள் பேச்சுவார்த்தை, அலி ரலியல்லாஹு கொடுத்த அந்த சிக்னல், அவர் வம்பு வராம சண்டை வராம இதை முடிப்பதற்காக வேண்டி அவர் இறங்கி நின்று அவர் நடந்து கொண்ட நடவடிக்கை எல்லாம் சேர்ந்து அங்க என்னவாச்சு, மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். அப்பாடா இனிமே நிம்மதி, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிருவாங்க. பசராவுல இருந்து இவங்க ஒதுங்கிற நிர்வாகத்தை அங்க கொடுத்துடணும்ல, அலிட்ட வந்து நிர்வாகத்தை கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் வந்து அவர் ஆக்ஷன் எடுப்பார், இவங்க திரும்பி போயிருவாங்க, அந்த வழியை திரும்பி போயிருவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில இவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பை எல்லாம் கொடுக்கணும் கேட்டிருப்பாங்க. 3 நாள் நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன வந்திருக்கும்னா, அவங்கள ஒழிக்கிறதா இருந்தா அதுல ஒழிக்கிறதுல தீவிரமா உள்ள இவர் அவரெல்லாம் நீங்க என்ன செய்யணும், இன்னென்ன டிபார்ட்மெண்ட்ல போடணும்லாம் கேட்டிருப்பாங்க. அதுதான் ஒழிக்க முடியும். அது என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா சமாதானம் ஏற்பட்டு போச்சு. 2 தரப்பினர் என்ன ஆயிட்டாங்க, சண்டை வேணாம்னு இரவுல சந்தோஷமான முறையில மகிழ்ச்சியா அன்னைக்கு தான் தூங்குறாங்க 2 சாராரும், 2 படையில உள்ளவர்களும். அப்ப தூங்காம இருக்கிற இந்த 2500 பேர், இவனுக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. ஆஹா சமாதானம் வந்துருச்சு, வரக்கூடாதுன்னு நினைச்ச வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முடிவு பண்ணி சுபுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசன் தூங்குற நேரம், ஒரு மனிதனுக்கு நல்லா தூக்கம் வர நேரம் என்னது, 10, 11, 12 கூட தூங்க மாட்டாங்க. நல்லா ஒரு 3 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் என்ன செய்யறது, நல்ல ஒரு ஆழ்ந்து மனிதன் உறங்கக்கூடிய தூக்கம் அந்த நேரம். அதான கனவுகள் வர்ற நேரம், அசந்து தூங்குற நேரம். திருட்டு கொள்ளையெல்லாம் அப்பதான் நடக்கும். திருட்டு கொள்ளையெல்லாம் என்ன செய்யும், இந்த 3 மணியை கணக்கு பண்ணி போனான்னு சொன்னா பெரும்பாலும் எந்திரிக்க மாட்டாங்க. நல்லா அசந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கனால அந்த நேரம் தாக்குதலுக்கு சரியான நேரம் அப்படின்னு கணக்கு பண்ணி, அப்ப சுபுக்கு கொஞ்ச நேரம் நல்லா இருட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, ராத்திரியா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. 2000 பேர் வந்து இவங்க 1000 பேர் என்ன பண்றான், இங்க நுழைஞ்சுக்கிட்டு இங்க இருந்துட்டு அங்க தாக்குறான், அங்க 1000 பேர் அங்க இருந்து இந்த பக்கம் தாக்குறான். அதாவது பார்த்தா எப்படி தெரியுது, அலியுடைய குரூப் வந்து இந்த பக்கம் தாக்குறாங்கன்னு தெரியுற மாதிரி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அவன் இந்த பக்கம் அடிக்கிறான், இவங்க வந்து இங்க இருந்துகிட்டு அந்த பக்கம் அடிக்கிறாங்க. அப்ப என்ன பாக்குறவங்க என்ன தெரியும், எந்திரிக்கு பாக்குறாங்க, ஆஹா சண்டை ஆரம்பிக்குது. இவங்க என்ன வச்சுறாங்க, அலி பார்த்து ஆரம்பிச்சுட்டாங்க சண்டைய, உசுப்பிட்டு ஓடி போயிட்டாங்க, நழுவிட்டானுவோம். சண்டை எங்கிட்ட ஆரம்பிச்சு விட்டு பின்னாடி போயிட்டானுவோம்.
ரெண்டு பக்கத்துலயும் சண்டையை மோதுற வரைக்கும் இவங்க அலிய நினைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி துரோகம் பண்ணாங்க, ஆயிஷா எப்படி வாக்கு மாறிட்டாங்க, தல்ஹா சுபைர் எல்லாம் ஏன் வாக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா பயங்கரமான யுத்தம் ஆரம்பிச்சிருது. அப்புறமேல விளக்கிலாம் சொல்ல முடியாதுல்ல, ஆயுத தூக்கி தாக்க வந்துட்டான் யாரு விளக்குற நேரத்தில் என்ன செய்ய முடியும்? இவங்களும் தற்காப்பு அவங்களும் தற்காப்புங்கிற முறையில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பயங்கரமான முறையில யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்யறாங்கன்னா ஒரு லேசான யுத்தம் கிடையாதுங்க. இவங்க பக்கம் ஆயிஷா நாயி பக்கம் இருக்கிற படை எண்ணிக்கை 30,000 பேரு, அலி ரலியல்லாஹு இருக்கிற படை 20,000 பேரு. 30,000 பேரும் 20,000 பேரும் மோதி கொள்றாங்க. இந்த மோதி கொள்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பக்கத்திலையும் பயங்கரமான சேதம், கொஞ்சம் கொஞ்சம் சேதம் இல்ல. அதாவது ரெண்டு பக்கத்திலையும் இறந்தவர்கள் 10,000 பேர். ரெண்டு பக்கத்திலையும் 50,000 பேர் மோதி கொண்டதுல ரெண்டு பக்கத்திலையும் சேர்த்து இறந்தது 10,000 பேர். ஆவரேஜா தான் அந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய இந்த பக்கத்துல ஒரு 5,000, அந்த பக்கத்துல ஒரு 5,000 அடிப்படையில். என்ன பாம்புக்கும் போட்டா தான் கூட குறையெல்லாம் இருக்க முடியும். அருவா கத்திங்கும் சமமா தான் போவாங்க. அருவா கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு சண்டை நடத்தும் போது அவன் 2 வெட்டினா இவங்க 2 வெட்டுவாங்க. கணக்கு சரியா தான் இருக்கு, துல்லியமா ரவுண்டு கணக்கா இருக்காது. 4,500 ஒரு 5,500 இப்படியான ஒரு டிஃபரெண்ட் வருமே தவிர இங்க 1000 9,000 அளவுக்குள்ள அந்த காலத்தில் சேதப்படுத்த முடியாது. அந்த அருவா கத்தியை வச்சு வாள் வச்சு போடக்கூடிய சண்டையில இந்த மாதிரி ஈக்குவலா தான் என்ன செய்ய முடியும், இழப்புகள் ஏற்படும். அப்ப ரெண்டு பக்கமும் சராசரியாக இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5ங்கிற சராசரி கரெக்டா ரவுண்டு பண்ணி எண்ணி யாரும் சொல்லல. சராசரியான முறையில் இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 பேர் 5,000 பேர் கொல்லப்பட்டு போயிடுறாங்க. சண்டை உக்கிரத்தில் போய் கொண்டே இருக்கிறது, மறுநாள் தொடருது. இப்படி சண்டை நீடிச்சுக்கிட்டே போகிறது. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரு தூங்கி கொண்டிருக்கிறார் இரவுல. அவங்க ராத்திரியில கொல்லக்கூடாது எல்லாம் அப்படியே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, ஏற்கனவே ஒப்பந்தமே. அதையெல்லாம் உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம். இந்த குரூப் இருக்காங்கல்ல, இவங்க பிளான் பண்றாங்க. யுத்தத்துல ஆயிஷா நாயுடைய கைதான் ஓங்கும் போல இருக்கு, நம்பர் கூட இருக்கு. நம்ம கிட்ட 20, அங்கிட்ட 20ல 5 போனா 15 இருக்கு. இப்ப இங்கிட்டு பார்க்க 30ல 5 போனா 25 இருக்குது. அப்ப நம்ம கை டவுனா இருக்கிறது. இந்த படம் தோத்துருச்சுன்னு சொன்னா கம்ப்ளீட்டா நம்மளை அறுத்துடுவாங்க, கருவறுத்துருவாங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த படைக்கு எண்ணிக்கையை கொண்டு நம்ம ஜெயிக்க இயலாது, தந்திரத்தை கொண்டுதான் ஜெயிக்க வேண்டும். அதனால குறி வச்சு 3 பேரையும் காலி பண்ணிடுவோம். தலைவர்கள் 3 விழுந்துட்டா உடனே தோத்துருவாங்க. எந்த படையுமே 3 முக்கியமான தளபதிகளை போட்டீங்கன்னு வைங்க, யாருக்கு பின்னாடி போறதுன்னு ஓட்டாடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்பர்லாம் அப்புறம் வேலை செய்யாது. அப்ப நம்ம என்ன செய்வோம், ஜுபைரையும் காலி பண்ணிடுவோம், தல்ஹாவையும் காலி பண்ணிடுவோம், ஆயிஷாவையும் காலி பண்ணிடுவோம். குறி வச்சு, அது யுத்தம்ங்கிற முறையில் இல்லாம குறி வச்சு தாக்குறதுன்னு முடிவு பண்ணி கொண்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஊடுருவுறாங்க. ஊடுருவி அவரை ஃபாலோ பண்ணி அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவரை வெட்டி கொண்டுறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுறாங்க. இதெல்லாம் இந்த குரூப் தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்த குரூப் தான் இந்த வேலையை செய்கிறது. அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்தில் நின்று போராடி, அடுத்த நாள் களத்தில் போராடி கொண்டிருக்கும் பொழுது அவரை குறிவைத்து அம்பை வைத்து என்ன செய்யறாங்க, எய்து அவருடைய தொடையில் அந்த அம்பு பாஞ்சு ஒட்டகத்துக்குள்ள இறங்குது. ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்காரு, ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கும் பொழுது காலில் பட்ட ஈட்டி காலையும் கடந்து அப்படி ஆணி வச்சு அரைஞ்ச மாதிரி ஒட்டகத்தில் போய் என்ன செய்யுது, இருக்கிருச்சு. அப்ப அந்த வேதனையில துடிக்கிறாரு. அப்புறம் இறக்கி கொண்டு போறாங்க, ரத்தம் ஓவரா வடிஞ்சு அவரு களத்தில் இணைஞ்சிருக்காரு. வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு இடையில வீட்டுனா கூடாரத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு இடையில அவர் அவரும் கொல்லப்பட்டுறாரு. இந்நாளில் 2 பேரும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. அடுத்து என்ன பாக்குறாங்க, இப்பதான் வீக் ஆகுது, நம்பர்ல நிக்க முடியலன்ற உடனே